வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீண்ட நாள் ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்னை பற்றி கேட்டிங்கல்ல, அதை பற்றின ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. ரோமன் ரெயின்ஸை பற்றின ஒரு பயங்கரமான ஹிண்டிங்கை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ கொடுத்துருக்குறாங்க. இதை தவிர்த்து ஓமாஸோடைய டபிள்யூபிள்யூ கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. அவரை வெளியேற்றத்துக்கு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா தயாராக இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு சில ரஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிருக்க நண்பர்களுக்கு நன்றிப்பா. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ரொம்ப விலை மதிப்பற்றது. இந்த வின்ஸ் மிக்மன் எப்போ டபிள்யூபிள்யூ விட்டு போனாரோ அவருக்கு பேரவரான ஒரு சில ரெஸ்லர்ஸோடைய கெரியர் அதோட முடிஞ்சிடுச்சு. அதில் முக்கியமான ஆள் ஓமாஸை பார்த்து எதில் மயங்கினாரும் தெரில வின்ஸ். ஆனால் அவருக்கு நல்ல புஷ் கொடுத்தாரு. ஒரு பெரிய ஜெயஞ்சாட்டிக்கான ரெஸ்லரை காட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். பட் ஆனால் இடையிலேயே நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்துட்டோம். ஓமாஸோடைய கெரியர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஊதிக்கிச்சு. இப்போ ஓமாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூடைய அண்டர் ரேட் கான்ட்ராக்ட் தான் இருக்காரு. அதாவது அவருடைய கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா முடிய போகுது. டபிள்யூபிள்யூயும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ரீசைனிங் பண்ணுற மாதிரி தெரில. ஓமாஸை பொறுத்த வரைக்கும் வெளி ரெஸ்லிங் கம்பெனியில் போனாலாம் ஒன்றும் பிடுங்க முடியாது. டபிள்யூபிள்யூ தான் காட்டினா தான் உண்டு. இப்போ அவர் ரீசைனிங் பண்ணாதனால கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வாமாஸை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓமாஸ் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டு போல இருக்குது. ஏன்னா வின்ஸ் மிக்மன் இருக்கும்போது அவருக்கு இருந்தது, ட்ரிபிள் ஹெச்சுக்கு இல்லைல்ல, இல்லாத ஒன்று எதுக்கு வச்சுக்கிட்டு அதை நம்ம ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார் போல இருக்குது. காய்ஸ், நான் முக்கியமான விஷயம் சொல்லியாகணும். NXTல பார்த்தீங்கன்னா ஒபா ஃபெம்மி அப்படிங்கிற ஒரு ரெஸ்லரை நம்ம ஷான் மைக்கில் வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. மேபி அவரை வந்து மெயின் ராஸ்டருக்கு கூட்டிகிட்டு வரும்போது ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஓமாஸுக்கு பதிலாக ஒபா ஃபெம்மியை பார்த்தீங்கன்னா பெருசாக காட்டலான்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த ஒபா ஃபெம்மியும் பிளாக் பீப்புள் தான். அவர் ஏதாச்சும் ஒழுங்காக காட்டுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அவருக்கு மேலே ஒரு கலங்கம் இருக்குல்ல, அந்த கலங்கத்தை தீக்கிறோம்ல, அதுக்கு ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு பிளாக் பீப்புளை ஒரு பயங்கரமான ரெஸ்லரை காட்டுறதா வெயிட் பண்ணி பார்ப்போமே. நீண்ட நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஜான் மாக்ஸி வந்து AEWல காணோம். ஜான் மாக்ஸ்லியா யார் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. சரிப்பா, டீன் ஆம்ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ விட்டு AEWக்கு போய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் இருக்குமா? இப்போ அவ்வளோலாம் இருக்காதுல்ல, ஒரு 5 வருஷம் இருக்கும் தானே. சரி, விட்டு தள்ளுங்க. ஆனால் ஜான் மாக்ஸ்லியோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் AEWல போட்டிருக்காரு. அது வரைக்கும் வெளி ரெஸ்லிங் கம்பெனிக்கு போக மாட்டார். சப்கோர்ஸ் இவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டால் டீன் ஆம்ப்ரோஸ் வெளி ரெஸ்லிங் கம்பெனியில் நம்ம பார்க்கலாம். இப்போது டீன் ஆம்ப்ரோஸ் இன்னும் ஜான் மாக்ஸ்லி பார்த்தீங்கன்னா AEWல ஒரு சில மாதங்களாகவே காணும். WWEல எப்படி பெரிய ரெஸ்லர்ஸை அப்படியே பதுக்கமாக வச்சுக்கிட்டு திடீர்னு ரிட்டர்ன் பண்ண வைப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சில ரெஸ்லர்ஸை பார்த்தீங்கன்னா AEWயும் பதுக்கி வச்சு சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் கொடுத்து பயங்கரமாக காட்டுறாங்க. நீங்கள் சமீபத்தில் MJF வந்து ரிட்டர்ன் ஆகலையா, பயங்கரமான ரிட்டர்னாக கொடுக்கலையா, அதே போல் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்லர்ஸை பாதுகாத்து வச்சுருக்காங்க. அதில் ஒருத்தனாக தான் பார்த்தீங்கன்னா ஜான் மாக்ஸ்லிக்கு லீவு கொடுத்து கொஞ்ச நாள் நீங்கள் ரெஸ்ட் இருங்க, அதுக்கப்புறமா சண்டை போடலான்னு சொல்லிட்டு லீவ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் AEW உண்மையிலேயே நீங்கள் தங்கமான ரெஸ்லிங் கம்பெனிப்பா. ஏன்னா இப்போ WWEல லீவ் கொடுக்குறதே கஷ்டம். ஆனால் நீங்கள் வருஷத்துக்கு 4-5 தடவை லீவ் கொடுக்குறீங்களே, உண்மையிலேயே பெரிய மனசு. அதனால தான் AEWல ரெஸ்லிங் பண்ணுற ஒரு சில ரெஸ்லர்ஸ் வந்து அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு போக மாட்டேங்க போல இருக்குது. AEWலேயே நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு AEW ரீசனிங் பண்ணுறாங்க. சம்மர் ஸ்லாமில் நயா ஜாக்ஸுக்கும் பெய்லிக்கும் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிடிக்ஷன் இருந்தது. நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் வந்து சாம்பியன் ஆவாங்க, பெய்லி வீழ்த்தின்னு. பட் ஆனால் இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுனை பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியனாக ஒரு சேலஞ்சர் வீழ்த்துறாருன்னா அந்த சேலஞ்சர் மேலே ஒரு மதிப்பு கூடும். பட் ஆனால் பேப்பரியில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சர் வந்து தோற்று போயிடுவார். இது நிறைய ஸ்டோரியில் நடந்துருக்குது. இதே ஸ்டோரியில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நயா ஜாக்ஸுக்கும் நடந்துருக்குது. நயா ஜாக்ஸ் க்ளீனாக பார்த்தீங்கன்னா அதுவும் டிஃபினியோடைய ஹெல்ப் மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க நயா ஜாக்ஸ். மேபி சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டிஃபினி பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும்போது அவங்கள மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணுற மூமெண்ட்டோ அல்லது அவங்க மணி இந்த பேங்கை வச்சு சீட் பண்ணி நயா ஜாக்ஸை வின் பண்ண வைக்கலான்னு பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸுக்கு ஆப்படிக்கிற மாதிரி ஆகி அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெய்லி வந்து டைட்டில் ரீட்டைன் பண்ணுற விஷயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பெய்லியை வந்து ரொம்பவே க்ளீனாக வந்து நயா ஜாக்ஸ் வீழ்த்திட்டாங்கல்ல, அதை வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஒருவேளை டிஸ்குவாலிஃபைலையோ அல்லது மிஷின் மியாயமை வீழ்த்தி அவங்க வின் பண்ணியிருந்தா கூட இந்த ரூமரை நான் சொல்லியிருக்க மாட்டேன். இது என்னுடைய ப்ரிடிக்ஷன் தான், நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஸ்மாக்டவுனில் ஒரு சாம்பியனையே ரொம்ப க்ளீனாக நயா ஜாக்ஸ் வின் பண்ணிட்டாங்க. அப்போது ஃபுல் ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா சம்மர் ஸ்லாமில் நயா ஜாக்ஸ் வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் மத்தியிலும் இருக்கும். அந்த நேரத்தில் WWE பார்த்தீங்கன்னா பெய்லி அகெயின் ரீட்டைன் பண்ண வச்சாங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்ல, அதை பற்றி சொல்கிறேன். WWE பக்கம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் டைட்டில் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா AEW கிட்ட ஒரு யுனைடெட் டைட்டில் வேணும்.
அதுக்காக AEW வந்து நாங்கள் WWE காப்பி அடிக்கல, பட் ஆனால் பேரை தான் காப்பி அடிக்கல, ஆனால் பேரை காப்பி அடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் சொல்கிறானுங்க இல்லை, இந்தியாவுடைய பேர் பாரத், பாரதோட பேர் இந்தியா, அதே மாதிரி தான் யுனைடெட் டைட்டில் US டைட்டில் இப்போது AEW கொண்டு வந்திருக்கானுங்க. ஆனால் கொண்டு வரல. என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்னு வச்சுருந்தானுங்க. அதில் இந்தியாவோட ஃப்ளாகு, அதர் நாட்டோடைய ஃப்ளாகு, எல்லாருடைய ஃப்ளாகும் இருக்கும். அதனால் இது இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்னு பேர் வச்சுருந்தாங்க போல இருக்குது. அடுத்து இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப். இப்போ மீண்டும் பேரை மாற்றி தி அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கிறானுங்க. இப்போ தாண்டா புரியுது இந்த சாம்பியன்ஷிப் மிட்கார்ட் டைட்டில்னு. இந்த அமெரிக்கன் டைட்டில் பார்த்தீங்கன்னா US சாம்பியன்ஷிப் WWE இருக்குல்ல, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக US சாம்பியன்ஷிப் AEW அப்படின்னு வச்சா முழுக்க பேரை காப்பி அடிச்சுடுவானுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே காய்ச்சிடுவானுங்களே. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்போட பேரை அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்னு மாற்றிருக்கிறாங்க. அமெரிக்கா, US, யுனைடெட் எல்லாம் ஒன்று தானே. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. ஏன்னா உங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் மேபி பார்த்தீங்கன்னா இன்னும் 7 நாட்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணன் ரோமன் ரெயின்ஸை இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் அஃபிஷியலாக காட்டிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE போனதுக்கப்புறமா ஸ்மாக்டவுனில் ரோமன் ரெயின்ஸை பெருசாக காட்டலை, மெயின் ஷோவில் காட்டலை. அவர் பேரை கூட பார்த்தீங்கன்னா பார்த்து தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா சோலோ சீக்காவாக சொல்லிட்டாரு, ரோமன் ரெயின்ஸ் எனக்கு வந்து உன் மேலே பர்சனலாக எந்த விஷயமும் இல்லை, உனக்கு ஒரு வேளை என் மேலே பிரச்சனை இருந்ததுன்னா ஏன்னா நேரடியாக வந்து பாரு, அது எந்த இடம் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வேணும், அது பிளட் லைனுக்கு மீண்டும் வரும், டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து பிளட் லைன் வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடியே WWE வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடியே பிளட் லைனில் இருக்கிற 2 பேர் பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க. அதில் அவங்க வின் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா. அதே மாதிரி சம்மர் ஸ்லாமில் கோடி ரோட்ஸ் கைன்ஸாக பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை மோதுறாரு. இதில் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் தான் பெருசாக எதிர்பார்க்குறாங்க. டைட்டில் சேஞ்ச் ஆகுதோ இல்லையோ ரோமன் என்னென்ன வர சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிட்டனுக்கான ஹிண்டிங் தான் பார்த்தீங்கன்னா WWE கொடுத்துருக்காங்க இந்த வாரம் ஃபைட்டிங் நியூஸ் பண்ணுறோம்ல. ரோமன் ரெயின்ஸை பற்றி சொல்லியிருக்காரு, நீ என்னை பார்க்கணும்னு நினச்சேன்னா எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும், அதாவது சம்மர் ஸ்லாமில் நான் பார்க்கணுன்னா சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சோலோ சிக்கா சிம்பாலிட்டிக்காக சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு ஃபியூ செகண்ட் பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. அது நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ரோமன் ரெயின்ஸோடைய சம்மர் ஸ்லாம் ரிட்டர்ன் கிட்டத்தட்ட ஒரு 99% பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்குது. நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். என் சேனல் பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆச்சு, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 0 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 1,80,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தது, 0 சப்ஸ்கிரைபர்ஸில் வந்தது. அப்போது வேர்ல்டு ரெஸ்லிங் தமிழ் ஸ்டாரு, ஒரு சில ரெஸ்லிங் சேனல், ரெஸ்லிங் தமிழ் நெட்வொர்க், என் கிருஷ்ணமூர்த்தி நண்பன், இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணதுனால என் சேனல் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மீண்டும் வந்தது. குறிப்பாக சொல்லணுமே, அகல பாதாளத்தில் மூழ்கி இருக்கும் ரெஸ்லிங் தமிழ் என்டர்டைன்மெண்ட் அவரும் ஹெல்ப் பண்ணார். அவர் இப்போ வீடியோ போடுறதில்ல, அவர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவருடைய அதர் சேனலில் தான் போட்டுட்ருக்காரு. ஸோ அதே மாதிரி வேர்ல்டு ரெஸ்லிங் தமிழ் அவரை பற்றி சொல்லணுன்னா பெரிய ஹெல்ப் பண்ணார்ப்பா. ஒரு ஸ்மாக்டவுன் ரிவ்யூலேயே என் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். என் சேனல் சஸ்பெண்ட் ஆன உடனே ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணார். அதனால் அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் மறக்க மாட்டேன். இப்போ கூட தோணுது அந்த ஹெல்ப்பிங் மூமெண்ட்டெல்லாம். ஸோ அதுக்கப்புறமா அந்த சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்டாக உருவாக்கின சேனலும் சஸ்பெண்டில் தான் இருக்குது. அந்த சேனல் பார்த்தீங்கன்னா நான் 48,000 சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னும் 2,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்ததுன்னா 80,000 சப்ஸ்கிரைபர்ஸ். அது சஸ்பெண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆகுது. ஒருவேளை அந்த சேனல் இப்போ இருந்திருந்துன்னா ஒரு 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கும். பட் ஆனால் நம்ம நேரம் அப்படி ஆயிடுச்சு. அதனால் ரெஸ்லிங் கிங் 2.0 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிட்டேன். அடுத்த புதுசாக ஒரு 2.0 சேனல் உருவாக்கினேன். மீண்டும் இந்த சேனலுக்கு ஆப்போசிட்டானுங்கன்னா அந்த சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. சரிங்களா, ஒரு தேங்க்யூ அவங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. உங்களுக்கு எந்த சேனலை பிடிக்கும் நான் இப்போ சொன்னதில்லை அப்படிங்கிறத மறக்காமல் கான்பாஸில் கவுண்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் என்ன கலாய்க்கிறதுக்குனே இருப்பீங்க, பரவாயில்லப்பா, நமக்குள்ளே ஒரு சண்டை வந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் பார்த்து கலாய்ங்க, அவ்வளோதான். தப்பெல்லாம் சொல்கிறது கரெக்டு தான், ஏன்னா தப்பெல்லாம் சொல்லும்போது நம்ம திருத்திக்குவோம்ல. என்னைய மாதிரியான ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கான் போல இருக்குது. ட்ரிபிள் ஹெச்சை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு செல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு பிராக் லெஸ்னரோட ரிட்டனை பற்றி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ நம்ம ட்ரிபிள் ஹெச் தான் எதுக்கும் அஞ்சாதவனாச்சே சொல்லியிருக்காரு. பிராக் லெஸ்னர் வந்து இப்போ வந்து கனடாவில் இருக்கிறாரு, அவர் ஹோம் டவுனில் இருக்கிறாரு, குழந்தைங்க கூட சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காரு. ஐயா நாங்கள் கேட்ட கேள்வி என்ன, நீ என்னையா பதில் சொல்கிற? பிராக் லெஸ்னர் எப்போ வருவாருன்னு தானே கேட்டோம், இதுக்கு வேறு எதெல்லாம் கேட்டிருக்கீங்களே, எப்போ வருவார் அப்படின்னு கேட்டதுக்கு பிராக் லெஸ்னர் இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, ஃபேமிலி கூட சூப்பராக இருக்கிறாரு, என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு, வருவார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. நம்ம ஊரில் இப்போ அதிதி சங்கர் வந்து இந்த இந்தியன் டூவில் பார்த்தீங்கன்னா நான் மேபி ஒரு டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்க பண்ணாங்கல்ல,
அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராக் லெஸ்னரை பற்றி ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த வருவார் அப்படிங்கிறது ரிட்டனை பெருசாக ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரா, இல்லாட்டா வருவார் ஆனால் வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறாரான்னு தெரில. இதுவே என் மாமன் என் வின்ஸ் மெக்மனாக இருந்தால் எப்போவோ கூப்பிட்டு வந்திருப்பான் நம்ம ப்ராக் லெஸ்னரை. இல்லாதது ஒரு பெரிய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ரசனிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப்